வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரசகுல்லா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 1 கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 3 ஐஸ் க்யூப்ஸ், தண்ணி தேவையான அளவு, ஒரு சின்ன லெமனை ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசகுல்லா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ 2 கப் தண்ணீர் ஆட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கட்டி பிடிக்காது. பால் நல்லா கொதிச்சு வந்ததும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வருது. பால் நல்லாவே தெரிஞ்சிட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 3 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா 1/4 கப் கூல் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஒரு வடிகட்டியில் காட்டன் கிளாத் போட்டு நம்ம காய்ச்சின பாலை அதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பன்னீரை போடுறோம். பன்னீரை 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் ரசகுல்லா நல்லா வரும். சப்பாத்தி மாவு பதம் வந்ததும் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்ட ஆரம்பிக்கலாம்.
இப்போ சர்க்கரை பாகு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு ரெடியானதும் அதில் நம்ம உருட்டி வச்சுருந்த சின்ன சின்ன ரசகுல்லாவை போடுறோம். எல்லா ரசகுல்லாவையும் ஆட் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வைங்க. பேனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசகுல்லா டபுள் சைஸாக மாறிட்டு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான ரசகுல்லாவை சர்வ் பண்ணலாம். ரசகுல்லாவை சர்க்கரை பாகுல 4 to 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.